ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். கருட புராணம் இந்த வார்த்தையை நம்ம அந்நியன் படத்துல கேள்விப்பட்டிருப்போம். தப்பு செய்யறவங்கள அந்நியன் கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்க விதிகள் படி தண்டிப்பாரு. இந்த கருட புராணம் அந்த படத்துக்காக உருவாக்கப்பட்டதையும் தாண்டி உண்மையாகவே இதுல விதிகள் இருக்கு. நாம இறந்ததுக்கு அப்புறமா நாம பூமியில வாழும்போது செய்யற நல்லது கெட்டதை வச்சு நரகத்துக்கு போறதும் சொர்க்கத்துக்கு போறதும் தீர்மானிக்கப்படும். அப்படி நரகத்துல கொடுக்கக்கூடிய தண்டனைகளை சொல்லக்கூடிய புத்தகம் தான் இந்த கருட புராணம். இத ஒரு நீதி புத்தகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த புத்தகத்தை பத்தி பல மர்மமான விஷயங்கள் காலம் காலமா சொல்லப்பட்டுட்டே தான் இருக்குது. அதுல இந்த கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிற 10 முக்கியமான மர்மங்களை பத்தி முழுமையா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம சேனல் ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் கண்டென்ட்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி, இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஹிந்து மதத்துல புராணங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. அந்த மாதிரி 18 மகா புராண நூல்கள் ஹிந்து மதத்துல இருக்கு. அதுல ஒண்ணுதான் கருட புராணம். கருட புராணம் சான்ஸ்கிரிட் மொழியில தான் முதலா எழுதப்பட்டிருக்கு. முதல் நூற்றாண்டுகள்ல இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கலான்னு சொல்லப்படுது. கருட புராணத்துல 15,000க்கும் மேற்பட்ட பகுதிகள் இருக்குது. ஒரு மனிதன் எப்படி உருவாகிறான், அவன் எப்படி பூமியில வாழணும், அவன் தன்னோட வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கக்கூடிய கர்மாக்கள், மறுபிறவி, அவன் இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும், சொர்க்கத்துக்கு போவானா இல்ல நரகத்துக்கு போவானா, நரகத்துல கொடுக்கப்படுற தண்டனைகள் என்னென்னு எல்லாத்த பத்தியும் குறிப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற செடி கொடி மூலிகைகளை பத்தியும் எந்த நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தியும் கூட இந்த கருட புராணத்துல இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா உலகத்துல நடக்கக்கூடிய எல்லாத்த பத்தியும் இந்த குறிப்புகள் இருக்கு. கருட புராணம் வைஷ்ணவ புராணத்துல ஒண்ணு. விஷ்ணு சொல்ல இதுல ஒவ்வொரு குறிப்புகளும் எழுதப்பட்டதா சொல்லப்படுது. விஷ்ணு பிரம்மனோட அவதாரத்துல ஒருத்தர். பிரம்மன் தான் இந்த மொத்த உலகத்தையுமே படைச்சிருக்காரு. விஷ்ணுவோட மனைவியான லக்ஷ்மிய மாயான்னு குறிப்பிடுறாங்க. விஷ்ணு மாயா 2 பேரும் சேர்ந்துதான் இந்த மொத்த உலகத்தையுமே உருவாக்கி இருக்காங்க. எல்லா புராணங்கள்லயும் இருக்கிற மாதிரி தான் கருட புராணத்திலையும் 2 பகுதிகள் இருக்கு. ஒன்னு புருஷா, இன்னொன்னு பிரகிருதி. புருஷா அப்படிங்கிறது ஆன்மாவை குறிக்கும். ஆன்மாக்களை உருவாக்குறதும் வழி நடத்துறதும் விஷ்ணு கட்டுப்படுத்துவாரு. அதே பிரகிருதி அப்படின்னா மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ், உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களையும் மாயா கட்டுப்படுத்துவாங்க. இப்படிதான் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. கருட புராணத்துல நம்ம கற்பனைக்கும் எட்டாத பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி நாம இந்த பதிவுல பார்க்கலாம். காஸ்மோலாஜி. இன்னைக்கு நம்ம சேட்டலைட்ஸை வச்சு அதை வானத்துக்கு அனுப்பி ஆராய்ச்சிகள் பண்ணி கண்டுபிடிச்ச பல விஷயங்களை பத்தி 1st செஞ்சுரியில எழுதப்பட்ட ஒரு புத்தகத்துல இருக்குன்னா அது ஆச்சரியமா தானே இருக்கும். எஸ், இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது, பிரபஞ்சத்துல இருந்து எப்படி பூமி உருவாச்சு, பிரபஞ்சத்துக்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம், பிரபஞ்சத்துல நகரக்கூடிய கோள்கள் மனிதனோட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருதுன்னு எல்லாத்த பத்தியும் இந்த கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துகள்களுமே நம்ம ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இருக்கு. அதுதான் ஒவ்வொரு நாளும் நம்மள வழி நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கு. விஷ்ணு தான் இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸையுமே கட்டுப்படுத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. அவரோட விளையாட்டுகள்னாலதான் பூமியில ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கிறதும் முன் ஜென்மம் எடுக்கிறதும். டெக்னாலஜிஸ் இருக்கிற இந்த காலத்துல நம்ம அறிவியல் ஆராய்ச்சிகளை பண்றோம்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா எந்த ஒரு அறிவியல் அறிவும் இல்லாத அந்த காலங்கள்லயே பிரபஞ்சத்துல நடக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் எழுதி வச்சிருக்கிறது ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. கருட புராணத்துல கடவுளை எப்படி வழிபடணும், விஷ்ணு பூஜைகள் எப்படி பண்ணணும்னு விஷ்ணுவை பத்தி பல செயல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கோவிலை எப்படி கட்டணும்னு அதுல ப்ளூ பிரிண்டே இருக்கு. அந்த ப்ளூ பிரிண்டை ஃபாலோ பண்ணி ஒரு கோவிலை கட்டுனா அங்க இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி பல மடங்கு அதிகமா இருக்குமாம். ஒவ்வொரு பகுதிகளையும் எப்படி வடிவமைக்கணும்னு எல்லாமே தெளிவா இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த புக்ல கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ளூ பிரிண்டை ஃபாலோ பண்ணி மெஜாரிட்டி ஆஃப் த விஷ்ணு கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு. நம்ம இந்தியாவோட கட்டிடக்கலை உலகம் முழுக்க புகழ்பெற்ற ஒண்ணு. அதுக்கு இந்தியால இருக்கிற பல கோவில்களும் முன் உதாரணமா சொல்லலாம். அது எல்லாத்துக்குமே முன்னோடியா இந்த கருட புராணம் தான் இருந்திருக்கு. கடவுள் வழிபாடும் கடவுள்களுக்கு எப்படி நாம துதி செய்யணும்னு எல்லாத்தையுமே டீடைல்டா இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. ஜெமாலஜி. தங்க நகைகள், வைரம், பிளாட்டினம் மாதிரி சில உலோகங்கள் இருக்கிறது இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா கருட புராணத்துல அப்பவே 14 வகையான விலை உயர்ந்த மாணிக்கங்களை பத்தின குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு.
ரூபி, பேர்ல், எல்லோ சஃபைர், கோரல், ரெட் கார்னட், ஜேட், குவார்ட்ஸ், பிளட் ஸ்டோன், இந்த மாதிரி மாணிக்கங்கள் எல்லாம் எப்படி உருவாச்சு, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன, அதை மனிதர்கள் எதுக்காக பயன்படுத்தணும்னு எல்லாமே இந்த புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மாணிக்கத்தை எப்படி சுத்தம் பண்ணி அதை அணியக்கூடிய ஆபரணங்களா மாத்தலாம் அப்படிங்கறத பத்தியும், நகைகளை வாங்கும் போது ஏமாறாம இருக்க எப்படி உஷாரா இருக்கணும் அப்படிங்கறத பத்தியும் கூட சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஜம்பீரா ஜூஸ், லெமன் மாதிரி இதுவும் ஒரு ஃப்ரூட். அதை நம்ம மாணிக்கங்கள் மேல தொடச்சா அது பலன்னு கிளீன் ஆயிடும். ஓட்டைகள் போடுறதுக்கு ஏத்த மாதிரி சாஃப்டாவும் ஆகிடும். அதை வச்சு ஈஸியா நகைகளை பண்ணி அணிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு உலோகத்துக்கு பின்னாடியும் அது எப்படி உருவாகுது அப்படிங்கிற குறிப்புகள் சொல்லியிருப்பாங்க. அதை மனிதர்கள் எப்படி தங்களோட நன்மைகளுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. லாஸ் ஆஃப் விர்ச்சு. இந்த புத்தகத்தோட 13வது பகுதியில மனிதன் எப்படிப்பட்ட அற வாழ்க்கைய வாழணும்னு சொல்லப்பட்டிருக்கு. முனிவர் யாக்கியவல்கையாவோட தியரிஸை தான் இந்த கருட புராணத்துல அற வழிகளா எழுதியிருக்காங்க. கொடை, தானம் கொடுக்கறத பத்தி கூட சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுக்கு சரியா தேவைப்படக்கூடிய நேரத்துல தானம் பண்றது ஒரு புண்ணியமான செயல். அத ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வாழ்க்கையில கடைபிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு தான் கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுத்து வாழணும்னு சொல்லியிருக்காங்க. நல்வழியில போகிறது, நியாயமா நடத்துக்கிறது, மத்தவங்க கிட்ட பாகுபாடுகள் எல்லாம் பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரியா மதிச்சு அவங்கள நல்ல முறையில நடத்துறது, அஹிம்சை முறைன்னு எல்லா அறச்செயல்களை பத்தியுமே சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதன் எவ்வளவு உணவு சாப்பிடணும் அப்படின்னும், பசிக்கு மீறி உணவுகளை சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா அதுவும் அவனோட பாவ கணக்குல தான் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆன்மாதான் இருக்கிறதுலேயே உன்னதமான ஒண்ணு. அதை கலங்கப்படுத்தக்கூடிய செயல்களை யாருமே செய்யக்கூடாது. ஆன்மாக்கள் விஷ்ணுவோட படைப்பு. அதை காப்பாற்றக்கூடிய அத்தனை பொறுப்புகளுமே அவருக்கு இருக்கிறத நல்லா புரிஞ்சு தவறான வழிகளில் போகாம நியாயமான வழியில போகணும். 5. நித்தியச்சாரா. நீதிமுறைகளை பத்தி சொல்லக்கூடிய டாபிக் தான் இந்த நித்தியச்சாரா. சாப்டர் 108ல இத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அது மேல ஏறி போயிட முடியும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். அதுக்கு நம்ம நன்றி உணர்வை செலுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பணத்தை சேமிக்கணும். சேமிச்ச பணம் தான் ஆபத்து காலங்கள்ல நமக்கு உதவியா இருக்கும். தன்னோட சுய லாபத்துக்காக குடும்பத்தை பயன்படுத்துறதோ அவங்கள துன்புறுத்ததோ ரொம்ப ரொம்ப தவறான செயல்னு கருட புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. உலகத்தை காப்பாற்றக்கூடிய கடமை வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்குமே இருக்கு. அப்படி ஒருவேளை அவன் உலகத்தை அழிக்கிறதுக்காக யோசிச்சான்னா அவனோட அழிவு தானா நெருங்கிடும். திருமணம் பண்ணும் போது வெளி தோற்றத்தை பார்த்து அழகா இருக்காங்க, நகை பணம் எல்லாம் இருக்கு, இவங்களை கல்யாணம் பண்ணுனா லைஃப் லாங் செட்டில் ஆகலாம்னு யோசிச்சு பண்ணாம உண்மையாகவே ஆண் பெண் 2 பேருமே மனம் ஒத்து திருமணம் பண்ணணும். அதுதான் உலகத்தை இன்னும் செழிப்படைய செய்யும். எதிரிகள் கிட்ட சண்டை போட்டு கூட அவங்கள தோற்கடிக்கலாம். ஆனா அவங்க முதுகுல குத்தி ஏமாத்தி அடையக்கூடிய வெற்றிக்கு எந்த பயனுமே கிடையாது. என்ன நடந்தாலுமே நீதி தவறாம இருக்கணும். நேர்மையா எல்லாருக்கிட்டையுமே ஃபாலோ பண்ணணும். முக்கியமா ஒரு ஆண் தங்களோட மனைவி கிட்ட நேர்மையா இருக்கணும். தன்னோட நேரத்தை பங்கு போட்டு செலவு பண்ணணும். ஆன்மாக்கு எந்த செயல் மகிழ்ச்சியை கொடுக்குதோ அதை பண்ணணும். இப்படி நீதி நேர்மைகளை கடைபிடிச்சு தான் ஒரு மனிதன் வாழணும்னு சொல்லப்பட்டிருக்கு. குட் கவர்னன்ஸ். ஒரு அரசன் எப்படி இருக்கணும், தன்னோட நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் என்ன பண்ணணும், என்ன செயல்களை பண்ணுனா அமைதியா வாழ்க்கைய வாழ முடியும்னு எல்லாமே இந்த கருட புராண நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆட்சி அமைக்கிற முறைகள் பத்தியும், அரசன் தன்னோட வாழ்நாள்ல எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பத்தியும், அந்த சவால்களை இருந்து எப்படி தப்பிச்சு தன்னோட வலிமையை காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கறத பத்தியும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் நீதி சாஸ்திர பகுதிக்குள்ளதான் வருது. நாட்டோட அரசியல் அமைப்பு பத்தியும் பொருளாதாரத்தை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கும். தர்மா, இத ஒவ்வொரு அரசனும் கடைபிடிக்கணும். தன்னோட நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாத்த எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கணும். நீதி தவறாம நடந்துக்கணும். ஒரு தாய் எப்படி தன்னோட குழந்தைகளை பார்ப்பாலோ அதே மாதிரி நாட்டு மக்கள் எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பார்க்கணும். பாகுபாடுகள் காட்டக்கூடாது. மக்களோட வருமானத்துக்கு அதிகமான வரிய விதிக்கக்கூடாது. விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இப்படி தன்னோட நாட்டை வளமா வச்சுக்கக்கூடிய செயல்கள் எல்லாத்தையுமே அரசன் பண்ணணும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணுன அரசர்கள் வலிமையான ஆட்சியை நடத்தியிருக்காங்க. மெடிசன்.
சாப்டர் 146 இருந்து 218 வரைக்கும் மருத்துவத்தை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. இத தன்வந்திரி சம்ஹிதான்னு சொல்றாங்க. நம்ம உடல்ல நடக்கக்கூடிய செயல்பாடுகளை பத்தியும் ஒவ்வொரு உறுப்புகளும் செய்யக்கூடிய வேலைகளை பத்தியும் தெளிவா கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி நாம கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த கருட புராணத்துல பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே குறிப்புகளா எழுதியிருக்காங்க. மனிதர்களோட உடல்ல நோய் உருவாக என்ன காரணம், அந்த நோயோட ஸ்டேஜஸ் என்ன, நோய் எப்படி உடல் முழுக்க பரவுது, அந்த நோயை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தியும் அதுக்கான வைத்தியம் என்னன்னு எல்லாத்தையுமே தனித்தனியா சொல்லியிருக்காங்க. 450க்கும் அதிகமான மூலிகைகளை பத்தி கருட புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. 2019 உலகத்தையே நிலைக்குலைய வச்ச கொரோனாவை பத்தி கூட இந்த கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. மனிதர்களோட உடலை மட்டும் அப்படிங்கறதையும் தாண்டி விலங்குகளை பத்தியும் கூட இந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. வெட்டினரி பத்தி கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிற குறிப்புகள் எல்லாமே இந்த புக்ல உண்மையாத்தான் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் அறிவியலுக்கு முன்னோடியா இந்த கருட புராணம் இருக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ குறிப்புகள் ஒத்து போகக்கூடியதா இருக்கு. கர்மா. இந்த கருட புராணத்துல ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாள்ல அனுபவிக்கக்கூடிய கர்மா பலன்களை பத்தியும் அந்த கர்மாவுக்கும் ஆன்மாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. பிறப்பும் இறப்பும் யார் தடுத்தாலும் நிக்க போறது கிடையாது. என்ன ஆனாலும் அது நடந்துகிட்டே தான் இருக்கும். மனிதன் தன்னோட வாழ்நாள்ல செய்யக்கூடிய இந்த செயல்களை வச்சுதான் கர்மா தீர்மானிக்கப்படுறதா சொல்லப்படுது. ஒன்ஸ் நம்ம இறந்ததுக்கு அப்புறமா, உடல் அழிஞ்சதுக்கு அப்புறமா நாம செஞ்ச செயல்களோட விளைவுகள் எல்லாத்தையுமே கர்மா மூலமா நம்ம ஆன்மா அனுபவிக்கும். மறுஜென்மம்னு ஒன்னு இருக்கும் போது மனிதன் தன்னோட முன்னாடி ஜென்மங்கள்ல சேர்த்து வச்ச பாவங்களும் புண்ணியங்களும் தொடர்ந்து வரும்னு சொல்லப்படுது. நாம இறக்கும் போது இறுதி சடங்குகளை சரியா பண்ணலைன்னா நம்ம ஆன்மா சில நாட்களுக்கு அதே இடத்துல தான் சுத்திட்டு இருக்குமாம். அந்த ஆன்மால இருந்து புழுவோ பூச்சியோ தான் பிறக்கும். அந்த ஆன்மாக்கள் மூலமா மனிதனா பிறப்பெடுக்கிறது கஷ்டம். மனிதனோட கெட்ட கர்மாக்கள்னால கூட புழு பூச்சியா பிறப்பெடுக்கிற கர்மாக்களும் இருக்கு. கர்மா ஒரு ஜென்மத்துல இருந்து அடுத்த ஜென்மத்துக்கு டிராவல் பண்ணக்கூடியது. அதனால நீதிநெறி தவறாம ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கைய நடத்தணும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆஃப்டர் டெத். மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும்னு இன்னைக்கு வரைக்கும் பல ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த கருட புராணத்துல மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும், ஆன்மாவோட நிலை என்ன, மறுபிறப்பு எப்படி நடக்கும்னு எல்லாமே தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. இறக்கும் போது மனிதனோட உடலை விட்டு உயிர் பிரியும் போது கடைசி 7 நிமிஷங்களுக்கு அந்த மனிதனோட ஆன்மா தன்னோட வாழ்நாள் முழுக்க நினைச்சு பார்க்குமாம். வாழ்க்கை முழுக்க தான் அனுபவிச்சது, தன்னோட காதல், குடும்பம், கனவுகள்னு எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்குமாம். உயிர் போனதுக்கு அப்புறமா 1 மணி நேரத்துக்குள்ள ஆன்மா எங்க போகணும் அப்படின்னு தீர்மானிக்கப்படும். ஆன்மாவுக்கு 3 வழிகள் இருக்கு. ஒன்னு நரகத்துக்கு போகணும், இல்ல சொர்க்கத்துக்கு போகணும், இல்ல மோட்சம் அடையணும். இந்த 3 வாய்ப்புகள் தான். மனிதன் தன்னோட வாழ்நாள்ல செஞ்ச காரியங்களை வச்சுதான் இந்த வழிகள் தீர்மானிக்கப்படும். நல்ல செயல்களை பண்ணி உலக மக்களுக்கு உதவிகளை பண்ணி புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய ஆன்மா சொர்க்கத்துக்கும், கெட்ட செயல்களை பண்ணி பாவங்களை சேர்த்த ஆன்மா நரகத்துக்கும் அனுப்பப்படும். அதுவே ஆன்மாவுக்கு மறுபிறவி ஒண்ணு இல்லைன்னா அப்போ அந்த ஆன்மாக்கள் மோட்சம் அடையும். இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் விஷ்ணு தான் கட்டுப்படுத்துவாரு. இப்படிதான் ஆன்மாவுக்கு இறப்புக்கு அப்புறமா வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. பனிஷ்மெண்ட். கருட புராணம்னு சொன்னாலே இந்த பனிஷ்மெண்ட்டை பத்தி நம்மளால பேசாம இருக்கவே முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வாழ்நாள்ல செய்யக்கூடிய கெட்ட விஷயங்களுக்காக நரகத்துல தண்டனைகள் கொடுக்கப்படும். அதை யமதர்மராஜா தான் கட்டுப்படுத்துவாரு. பாவ புண்ணிய கணக்குகளை சித்திரகுப்தர் அப்படிங்கிற அமைச்சர் தான் பார்த்து யமனுக்கு சொல்வாராம். அவரோட ஆலோசனைப்படிதான் ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க செஞ்ச தவறுகளுக்கு ஏத்த மாதிரி நரகத்துல தண்டனைகள் வழங்கப்படுது. இந்த தண்டனைகள்ல சிலவற்றை இப்ப நம்ம பார்க்கலாம். தமிஷ்ரம். அடுத்தவங்களோட சொத்துக்களை அபகரிச்சு அடுத்தவங்களோட பொருட்களை திருடி சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற மக்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுது. கயித்துல கட்டி வச்சு நரகத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் குத்திக்கிட்டே இருப்பாங்களாம். ஒவ்வொரு தவறுக்கும் குறிப்பிட்ட டைம் வச்சுட்டு அவ்வளோ நேரங்களுக்கு அந்த தண்டனைகள் கொடுக்கப்படுமாம். கும்பிபாகம். எண்ணெய் சட்டியில போட்டு பொரிச்சு எடுக்கிறது. விலங்குகள் இல்ல மற்ற உயிரினங்களை துன்புறுத்துறவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுது. தாப்தமுறி. தங்க நகைகள் இல்லைனா மற்றவங்களோட நகைகளை திருடுறவங்களை நரகத்துல இருக்கிற தீயில போட்டு எரிக்கக்கூடிய தண்டனை தான் தாப்டமுறி. சல்மாலி.
பான் மூவிஸ் பார்க்கறது மாதிரி செயல்களை பண்ணக்கூடியவங்களை இரும்ப நல்லா கொதிக்க வச்சு ஆணி மாதிரி உடல் முழுக்க குத்துவாங்களாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தவறுகளுக்குமே பல தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா தன்னோட வாழ்நாள்ல செஞ்ச செயல்களோட அடிப்படையில தான் இது எல்லாமே கொடுக்கப்படுது. இப்படி கருட புராணத்துல பல ஆச்சரியமான குறிப்புகள் இன்னமும் இருக்கு. மனிதனை பத்தி மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களை பத்தியுமே கருட புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது எல்லாமே மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியதா தான் இருக்குது. நீங்க இந்த கருட புராணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தமிழை பத்தியும் தமிழர்களை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.